தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவை மக்களவை தொகுதி மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டியிடுவதால் பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அந்த வகையில் கடலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவராக இருக்கும் கடலூர் மாவட்டம் ஆண்டாள்முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த துரை ராமலிங்கம் என்பவர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலைக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்துள்ளார். இவர் நேற்று மாலை 5 மணி அளவில் தனது பிரச்சாரத்தை முடித்த நிலையில் திடீரென தனது இடது கை ஆள்காட்டி விரலை கத்தியை எடுத்து துண்டித்து கொண்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தன் பிரச்சாரம் செய்தபோது அருகில் இருந்தவர் அண்ணாமலை தோல்வியை சந்திப்பார் என கூறியதால் அவர் வெற்றி பெற வேண்டி தனது கைவிரலை துண்டித்து கொண்டதாக பாஜக பிரமுகர் துரை ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.